love the chase and the hunt, and I முதல் ஓவர் முருகேசன் அவர்கள். அருமையான பால். ரெண்டுமே எனக்கு இந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஒரு ரன்கள் மட்டும். வைட் பால். கேப்டன் என்ன கேக்குறாரு? அப்புறம் பால் கேப்டன். ஒரு ரன் மட்டும். அதுல வருது எனக்கு என்ன நோ மேட்ச்னே டாட் பால். நோ லைவ் மேட்சஸ் நோ லைவ். சொல்லிட்டு போறீங்கன்னு நினைச்சேன். கேக்குறேன். மிகவும் அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கார் முருகேசன் அவர்கள். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசு. அருமையான பந்து. போடல, வரல ஆன்லைன்ல. இரண்டாவது ஓவரை வீச போறா வந்து. அருமையான ஷாட் 4 ரன். மிகவும் அருமையான பவுலிங், மிக அருமையான பவுலிங். பக்கத்து வச்சுக்கோங்க, கீழே இங்கே தாவ மட்டும் வச்சுக்கோங்க. மிக அருமையான பவுலிங் செந்தில் பிரபு அவர்கள். மிக அருமையான பவுலிங். சிறப்பாக வீசிக் கொண்டுள்ளார். சிறப்பாக அருமையான பவுலிங், மிக சிறப்பான பாலை வீசிக் கொண்டுள்ளார் செந்தில் பிரபு. முதல் பாலில் பவுலிங் சென்றாலும் நான் மீண்டும் ரன்னை தரமாட்டேன் என்று மிக அருமையாக வீசிக் கொண்டுள்ளார். அடித்துள்ளார். 6 அவுட்டா. மிக அருமையான கேட்சை பிடித்தார் செல்வம் அவர்கள். வரப்பட்டி செல்வம் அவர்கள் மிக அருமையான கேட்சை பிடித்தார். அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. மிக அருமையான பவுலிங். கண்ணாடி செல்வன் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அருமையான பவுலிங். டீம் எதை நோக்கி சென்றாலும் எனக்கு தேவை ஐஸ்கிரீம் தான் என்று மிக அருமையாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் ஜெயராம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயராமன் அவர்கள் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டு ஓவர் போட சென்றுள்ளார். தாங்கள் எப்படி போட்டாலும் நான் வெளியே தான் அடிப்பேன் என்று நமது தம்பி, அருமை அன்பு தம்பி சுரேஷ் ரெய்னா அவர்கள் வெளியே அடித்துள்ளார். நீங்கள் எவ்வாறு போட்டாலும் நான் வெளியே அடிப்பேன் என்று அடிக்கும் எங்களது தம்பி அன்பு செல்லப்பிள்ளை சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான பவுலிங். முதல் ரன்னில் 6 கொடுத்தாலும் இரண்டாவது ரன்னில் சிங்கிளை மட்டும் கொடுத்தார் ஜெயராம் அவர்கள். சிறப்பான பவுலிங் ஜெயராம் அவர்களை. தங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் ஓப்பனிங் இறங்கி தடுமாறி கொண்டிருக்கிறார் எஸ்பிஆர் அவர்கள். நான் எப்படியாவது ஒரு பவுண்டரியை அடித்து விடுவேன் என நம்புங்கள் என்று டீமிடம் கதறுகிறார். ஒரு பவுண்டரிக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் எஸ்பிஆர் அவர்கள். அகலப்பந்து மிக அகலப்பந்து. ஜெயராம் அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால் பால் வலிக்கி சென்றதாக யோசனை செய்யப்படுகிறது. எங்கு சென்று அடித்தாலும்
நான் வயிறுதான் போடுவேன் என்று போட்டுக் கொண்டுள்ளார் ஜெயராமன். நீங்கள் எவ்வாறு ஆஃப் சைடு வந்தாலும் நான் இன்னும் தூக்கி வெளியே தான் போடுவேன் என்று கூறுகிறார். மிக மிக அருமையாக ஒரு சிங்களை அடித்துள்ளார். மிக அருமையான பவுலிங், மிக அருமையாக போட்டுக் கொண்டுள்ளார் ஜெயராம் அவர்கள். முதல் பாலில் சிக்ஸை கொடுத்தாலும் சிறப்பாக 4 பந்துகளை வீசியுள்ளார் ஜெயராம் அவர்கள். சிறப்பான பவுலிங் ஜெயராம் அவர்களை, வாழ்த்துக்கள் ஜெயராம். மிகவும் அருமையாக டாட் பால் ஓவரை முடித்தார் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு பால் உள்ளது. இந்த ஒரு பாலில் முதல் பாலில் சிக்ஸ் அடித்தவர் இறுதி பாலில் சிக்ஸ் அடிப்பாரா சுரேஷ் ரெய்னா? சிங்கிளை அடித்து ஓவரை முடித்து விட்டார். அருமையாக பால் வீசிய ஜெயராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படியானாலும் 12 ரன்கள் கொடுத்தார் என்று ஒரு கணிப்பு. ஒரு 6 3 வைடு என்று வீசிக்கொண்டுள்ளார். பரவாயில்லை, ஜெயராம் அவர்கள் முடிந்த நிலையில் 19 ரன்கள் 1 விக்கெட். அருமையாக முதல் பாலில் சிக்ஸை கொடுத்து வைத்த 5 பால்களுக்கு 2 வைடை போட்டு 5 ரன்கள் மட்டும் கூலாக கொடுத்த ஜெயராம் அவர்களை வாழ்த்துக்கள். மிக 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 சிறப்பாக ஓவரை வீச கண்ணாடி செல்வன் அவர்கள் தயாராக உள்ளார். சுரேஷ் ரெய்னா முதல் பந்தை சந்தித்தார். அகலப்பந்தாக சென்றது. அகலப்பந்து நம்மளது ட்ரிபிள் சீசன். கீப்பர் கேட்டுக் கொண்டே உள்ளார். ஒரு அவுட்டை கூட தருவதில்லை. நான் பிடித்த பாலுக்கெல்லாம் அவுட்டுத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு மிக அருமையாக கவரில் 4 ரன்களை அடித்தார் பிரவீன் ரெய்னா. அருமையான பேட்டிங் ரெய்னா அவர்களே. சுரேஷ் ரெய்னா அவர்களை வாழ்த்துக்கள். நேற்று ஈசியுடன் 14 பாலுக்கு 50 ரன் அடித்தார். இன்று அதுபோல் அடிப்பாரா எம்என்சிசியுடன்? மிக அருமையாக நேராக 6 ரன்களை வீசினார் சுரேஷ் ரெய்னா அவர்கள். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். அருமையான பேட்டிங், சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சுரேஷ் ரெய்னா அவர்கள். நீங்கள் எங்கு போட்டாலும் நான் 4 6 மட்டுமே அடிப்பேன் என்று அடித்துக் கொண்டுள்ளார். போடுங்க, நியூ பால் போடாதீங்க. மிக அருமையான பேட்டிங்கில் 1 ரன்னை மட்டும் எடுத்தார் பிரவீன் ரெய்னா அவர்கள். செல்வம் எங்கு சென்றாலும் ட்ரிபிள் சி செல்வம் நான் தான் பாலை பிடிப்பேன் என்று பாலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். எங்கு சென்றாலும் நான் தான் பாலை எடுப்பேன் என்று ஓடுகிறார் செல்வம். வாழ்த்துக்கள் செல்வம். எஸ்பிஆர் அவர்கள் 4 ஓவராக போராடி கொண்டிருக்கிறார். நான் எவ்வாறாவது ஒரு 4 ரன்கள் பவுண்டரி அடிக்க வேண்டும் என்று. பட் ஒரு பால் கூட அவர் பேட்டிங் வீட்டாகவில்லை. ரொம்ப வருந்துகிறேன் எஸ்பிஆர் அவர்களை. தங்களிடமிருந்து 2 6 2 4 எதிர்பார்க்கப்படுகிறது. மிக அருமையாக 4 செல்லுமா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆரம் மைசமா. கேப்டன் பாண்டியன் அவர்கள் தேக்கிவிட்டார். 2 ரன்களில் தேக்கிவிட்டார். சிறப்பான பீல்டிங் பாண்டியன் அவர்களே, வாழ்த்துக்கள் பாண்டியனே. ஆரம் மைசமா பாண்டியனே, வாழ்த்துக்கள்னே. சிறப்பான பீல்டிங்னே. 4 ஓவருக்கு 33 ரன்கள். திரும்பவும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ஒரு ஓவர் தாருங்கள் என்று மனமார்ந்த மண்டியிட்டு கேப்டனிடம் கெஞ்சி கெதறி ஜெயராம் அவர்கள் பாட வாங்கியுள்ளார். இந்த ஓவராக ஒரு விக்கெட் எடுப்பாரா ஜெயராம் அவர்கள்? தாங்கள் எங்கு போட்டாலும் நான் நேராக கண்ணாடி செல்வன். குட் ட்ரை. முயற்சி செல்வனே, அருமையான முயற்சி செல்வனே, அருமையான முயற்சி. வாழ்த்துக்கள் செல்வனே, அருமையான முயற்சி செல்வனே, அருமையான முயற்சி செல்வனே. பேட்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் பேசணும்ன்றாரு. ஒரு 4 ரன்களை தேடிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த 4 ரன்கள் கிடைக்கவில்லை. 5வது ஓவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 4 ரன்னை தேடிக் கொண்டிருக்கிறார், கிடைக்கவில்லை. தங்களால் முடியும் எஸ்பிஆர் அவர்களே. முதலில் ஒரு பவுண்டரி அடிங்கள், பிறகு 6 அடிக்கலாம். அருமையாக வீசிக் கொண்டுள்ளார் ஜெயராம் அவர்கள். மிக அருமையான பந்து வீச்சு, மிக அருமையான பந்து வீச்சு ஜெயராம் அவர்கள். மிக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஜெயராம் அவர்கள். பிரவீன் ரெய்னா இந்த ஓவரில் இன்னும் 2 சிக்ஸர்கள் அடிப்பார்கள் என்று ஆடியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது.
எங்கு போட்டாலும் நான் நேராகத்தான் அடிப்பேன் என்று அடித்தார் பிரவீன் ரெய்னா. ஒரு ரன்கள். அருமையான பவுலிங் ஜெயராம் அவர்களே. குட் ஃபீல்டிங் செந்தில் முருகன் அவர்களே. குட் ஃபீல்டிங். சேர் மட்டும் எடுத்து கூட உள்ள இருக்கு. உனக்கு எடுத்தா எங்க வந்து யூஸ் பண்ணு. யூஸ் எடுத்து போட்டாங்க. ஏய் இது புறா. மிக அருமையாக டிபிள்சி செல்வம் அவர்கள் டீம் என்கரேஜ் செய்துள்ளார். அங்க கொடுத்திருக்காங்க. அங்க தான் வராரு போ. எங்கு போட்டாலும் நான் அடிப்பேன் என்று கட்டு போயிருக்காரு. தீந்து அடித்தார். போச்சு. குட் கீப்பிங் செல்வம் அவர்களே. அருமையான கீப்பிங். தான் பிடித்த அனைத்து பாலுக்கும் அவுட் கேட்கிறார். பட் ஒரு பால் கூட பேட்டில் படவில்லை. வாழ்த்துக்கள் செல்வா. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் செல்வா. இன்னொரு பால் இருக்கு. இன்னொரு பால் இருக்கு. ஒரு பால். இன்னும் ஒரு பால் உள்ளது. கேப்டன் ஜூஸ் குடிக்கிறார். மிக அருமையாக ஓவரை வீசிக்கொண்டுள்ளார் ஜெயராம் அவர்கள். அருமையான பவுலிங் ஜெயராம் அவர்களே. சிறப்பான பவுலிங். இறுதி பாலில் அவர் 4 ரன்களை தேடுவார். ஓங்கி அடித்தார். ஆனாலும் 1 ரன்கள் மட்டுமே சென்றது. 2 ரன்களுக்கு ஓடிவிட்டார் சுரேஷ் ரெய்னா. 2 ரன்கள் ஓடிவிட்டார் சுரேஷ் ரெய்னா. 2 ரன்கள் ஓடிவிட்டார். அருமையான பவுலிங் ஜெயராம் அவர்களே. வாழ்த்துக்கள். ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் கூட கொடுக்காம அருமையான ஓவரை வீசியுள்ளார் ஜெயராம் அவர்கள். வாழ்த்துக்கள். 5 ஓவருக்கு 38 ரன்களை அடித்துள்ளது 11 கேப்டன்ஸ். ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது. மிக சிறப்பாக ஆடிக்கொண்டுள்ளார்கள். மிக சிறப்பாக பால் வீசிக் கொண்டுள்ளார் எம்எம்சிசி அவர்கள். மிக அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. மிக அருமையான பவுலிங். சிங்கிளை மட்டும் கொடுத்தார் முதல் பந்து. எவ்வாறாவது ஒரு விக்கெட்டை நான் கேட்டு வாங்குவேன் என்று டிபிள்சி செல்வம் அவர்கள் போராடி கொண்டுள்ளார். நாங்கள் சொல்வதற்கு முன்பே செந்தில் முருகன் அவர்களை ஆலோசித்து மிக சிறப்பாக விக்கெட்டை வைத்துள்ளார். இந்த ஓவரில் எஸ்பிஆர் அவர்கள் ஒரு பவுண்டரி அடிப்பாரா? போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் படவில்லை. யாராவது பழைய பால் இருந்தா கொடுங்க பார்ப்போம். விளையாடலாமா? பழைய பால் யாராவது வச்சிருந்தா கொடுங்க. பழைய பால். மிக அற்புதமாக வீசிக் கொண்டுள்ளார் செந்தில் முருகன் அவர்கள். அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. மிக சிறப்பான பவுலிங். 3 பால்களுக்கு 2 ரன்களை மட்டும் கொடுத்துள்ளார். அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. வாழ்த்துக்கள். சிறப்பாக வீசிக் கொண்டுள்ளார். அருமையான பவுலிங். அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. எங்கு போட்டாலும் நான் ஒரு ரன் மட்டும் அடிப்பேன் என்று சுரேஷ் ரெய்னா அவர்கள் மேலே தூக்காமல் கீழே அடித்துக் கொண்டிருக்கிறார். சுரேஷ் ரெய்னா அவர்களை தங்களிடமிருந்து ஆடியன்ஸ் மிக மிக எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள். மிக அருமையான பவுலிங் செந்தில் முருகன் அவர்களே. கவரில் சென்ற பாலை மிக அருமையாக பிடித்தார் குமரேசன் அவர்களே. சிறப்பான ஃபீல்டிங் குமரேசன் அவர்களே. வாழ்த்துக்கள் குமரேசன் அவர்களே. மிக அருமையாக வீசிக் கொண்டுள்ளார். எங்கு போட்டாலும் நான் வெளியேதான் அடிப்பேன் என்று அடித்தார் சுரேஷ் ரெய்னா அவர்கள். 6 ரன்கள். அருமையான சிக்ஸர். 6 ஓவர்கள் முடிந்த நிலையில் 48 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு. எங்கள் செல்ல பிள்ளை மணிஷ்கான் அவர்கள் பவுலிங் வீச வந்துள்ளார். அருமையான பால் தம்பி மணி. வாழ்த்துக்கள் தம்பி. அருமையான பாலை வீசிக் கொண்டுள்ளார் மணி அவர்கள். வாழ்த்துக்கள் தம்பி. இந்த ஓவரில் ஒரு 6 ஓவர் அடிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 7 ஓவராக போராடி டிபிள்சி செல்வம் அவர்கள் எனது கையில் நான் ஒரு விக்கெட்டை எடுப்பேன் என்று போராடி ஸ்டம்பிங் செய்துள்ளார் டிபிள்சி செல்வம் அவர்களே. வாழ்த்துக்கள் செல்வம் அவர்களே. அருமையான கீப்பிங் செல்வம் தம்பி. செல்வா அருமையான கீப்பிங் தம்பி. 38 பந்துகளாக போராடி ஒரு கீப்பிங் ஸ்டம்பிங் செய்துள்ளார் செல்வம் அவர்கள். வாழ்த்துக்கள் செல்வம். அவரது நாளாக வரவில்லை. மனம் வருகிறேன் எஸ்பிஆர் அவர்களே. நாளை பார்த்துக் கொள்ளலாம். சிறப்பாக வீசிக் கொண்டுள்ளார் மணி. மிக மிக அருமையாக போட்டுள்ளார். எங்கு அடித்தாலும் நான் 1 ரன்களை மட்டும் ஓடுவேன் என்று ஓடியுள்ளார் சுரேஷ் ரெய்னா அவர்கள். பவுண்டரி லைன் வரைக்கும் சென்றாலும் நான் 1 ரன்னை மட்டுமே எடுப்பேன். ஒரே அணியில் விளையாடிய 2 பிளேயர்கள், ஒரு பிளேயர் பேட்ஸ்மேன், ஒரு பிளேயர் பவுலர். அருமையாக வீசியுள்ளார். அகலப்பந்து. அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது. அகலப்பந்து. நோ ஆர்குமெண்ட்ஸ். அகலப்பந்து. செல்வம் எப்படியாவது நான் ஒரு கேட்ச் கேட்டு அவுட் வாங்கிவிடுவேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறார் 7 ஓவராக நமது அருமை தம்பி டிபிள்சி செல்வம். ஆனால் கேட்ச் கிடைக்கவில்லை. மிக அருமையான பந்து. மிக அருமையாக வீசியுள்ளார் மணி அவர்கள்.
இளையராஜா அவர்கள் பாலை நோக்கி ஓடிக்கொண்டுள்ளார். தட்டி விட்டார். தேக்கி விட்டார். 4 ரன்கள் செல்ல வேண்டியதை 2 ரன்களில் தேக்கி விட்டார் இளையராஜா அவர்கள். வாழ்த்துக்கள். மிக அருமையாக பேக்கப் வந்த குமரேசன் அவர்களே, அருமையான பேக் குமரேசன் அவர்களே, வேற லெவல்ல பேக்கப் போடுங்க குமரேசன் அவர்களே. 25 ஆண்டு காலமாக குமரேசன் அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டுள்ளார். வாழ்த்துக்கள் குமரேசன் அவர்களே. மிக அருமையான பவுலிங்கை வீசிக்கொண்டுள்ளார் நமது மணி அவர்கள். மிக அருமையான பவுலிங். நான் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர்களை தரமாட்டேன் என்று மிக அருமையாக ஆடிவிட்டார் சுரேஷ் ரெய்னா அவர்களை வைத்து 3 பால்கள் வீசியுள்ளார் மணி அவர்கள். வாழ்த்துக்கள் மணி. மிக சிறப்பான ஷாட். 6 ரன்கள். குட் பேட்டிங். 6 ரன்கள். அருமையான பேட்டிங். 7 ஓவர் முடிந்த நிலையில் ஸ்கோர் 59. 2 விக்கெட். சிறப்பான பவுலிங் முருகேசன் அவர்களே, சிறப்பான பவுலிங். சிறப்பான பவுலிங் முருகேசன் அவர்களே. லாஸ்ட் 5 பந்துகள் முதல் இன்னிங்ஸ். சிங்கிள் ரன்கள். ரன் அவுட்டை மிஸ் செய்துள்ளார் செல்வம் அவர்கள். ட்ரிபிள் செல்வம் அவர்கள் ரன் அவுட்டை மிஸ் செய்துள்ளார். மிக அருமையாக பந்து வீசிக் கொண்டுள்ளார் முருகேசன் அவர்கள். அருமையான பவுலிங். அடித்துள்ளார் 6 ரன்கள். சேரம். அருமையான பேட்டிங் பிரவீன் ரெய்னா அவர்கள். நான் நன்றாகத்தான் அடிப்பேன் என்று அடித்துள்ளார் ஜெயராமன் அவர்கள். சிறப்பான கேட்ச். வாழ்த்துக்கள் எனது 6 நண்பா ஜெயராமரா. சிறப்பான கேட்ச் ஜெயராம். அவ்வளவு சண்டை பவுலிங் அருமையான பவுலிங். சிறப்பான பாலை வீசியுள்ளார் முருகேசன் அவர்கள். போல்ட் எடுத்துள்ளார். தம்பி கோபி அவர்கள் ஃபர்ஸ்ட் பாலை டக்கில் வந்துள்ளார். மனம் வருது கோபி அவர்களை. தினகரன் முதல் பாலிலேயே 6 அடிப்பாரா 4 அடிப்பாரா என்ன செய்வார் என்று எதிர்பார்த்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த ஃபீல்டிங் ரெடியா சொல்லுங்க டீம். சிறப்பான பேட்டிங். 1 ரன்களை மட்டுமே 1 ரன்களை மட்டும் கொடுத்துள்ளார். அருமையான பவுலிங் முருகேசன் அவர்களே. அருமையாக வீசியுள்ளார் எம்என்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 8 ஓவர் முடியல 68 ரன் 4 விக்கெட். முதல் இன்னிங்ஸ் முடிவில் 68 ரன்கள் 4 விக்கெட்டுகள். மிக சீக்கிரமாக ஃபீல்டிங் வருமாறு கமிட்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அருமையான பவுலிங். விக்னேசன் அவர்கள் மிக அருமையாக முதல் பாலை வீசிக் கொண்டுள்ளார். அருமையான பவுலிங். அகலப்பந்தை வீசியுள்ளார் விக்னேசன் அவர்கள். அகலப்பந்து லெக் சைடில் அகலப்பந்தை. போன பால் ஆஃப் சைடில் அகலப்பந்து வீசினார். இந்த பால் லெக் சைடில் அகலப்பந்து வீசியுள்ளார். மிக அருமையான ஷாட்டை அடித்துள்ளார் செல்வம் அவர்கள். லெக் சைடில் 1 ரன்னா 2 ரன்னா என்று ஓடின பிறகுதான் தெரியும். 2 ரன்கள் ஓடிவிட்டார்கள். செல்வம் 2 ரன்கள் ஓடிவிட்டார். பரவாயில்லை. மிக அருமையான பந்தை வீசிக் கொண்டுள்ளார் விக்னேஷ் அவர்கள். மிக அருமையான பந்தை வீசிக் கொண்டுள்ளார். தாங்கள் எப்படி போட்டாலும் நான் கீழ் நோக்கி சிங்களை மட்டும் அடிப்பேன் என்று செந்தில் முருகன் சிங்களை எடுத்துள்ளார் முதல் பந்திலேயே. நீங்கள் எவ்வளவு வேகமாக எடுத்தாலும் 7 ஸ்டார் பாண்டியன் நான் சிங்களை மட்டும் தான் தருவேன் என்று பாய்ந்து ஃபீல்டிங் செய்துள்ளார். மிக அருமையாக ஆஃப் சைட் பாயிண்டில் அடித்துள்ளார் செல்வம் அவர்கள். 4 ரன்கள் செல்லுமா என்று பார்க்கப்படுகிறது. இல்லையா அவர்கள் கூற வேண்டும். 4 இல்லையா 4 இல்லையா 4 பண்ணல
அருமையான தடுப்பு, அருமையான தடுப்பு. மோகன் அவர்களே, தம்பி அருமையான தடுப்பு தம்பி. தினகரன் ஜாண்டி ரோட்ஸை மிஞ்சி விட்டார் மோகன் அவர்கள். பாலனன் எங்களுக்கு தான் முக்கியம். மறுபடியும் பசிக்கும்ல. மிக அருமையான ஃபீல்டிங் கேட்ச் மிஸ் செய்துள்ளார். மிக அருமையான ஃபீல்டிங் வெங்கடேசன் அவர்களே, மொட்டை வெங்கடேசன் அவர்களே, அருமையான ஃபீல்டிங். பர்முடா வெங்கடேசனே, அருமையான ஃபீல்டிங் வெங்கடேசனே. முடிந்த நிலையில் 9 ரன்கள் 0 விக்கெட். இரண்டாவது ஓவரை வீச ரவி சென்றுள்ளார். வாழ்த்துக்கள் சம்சார் பாண்டியன். தக்கியதில் மறந்துட்டாரு. மிக அருமையாக லெக்சரி வீசப்பட்ட பந்து. ஒரு பாஸ் பட்டன் பக்கம் உட்கார மாட்டேங்குது. அருமையான பந்து, சிங்கிள் ரன் மட்டும் கிடைத்தது. செந்தில் முருகன் அருமையான சாட்டை கவலையில் அடித்துள்ளார். 4 ரன்கள் செல்லுமா? அருமையான பேட்டிங். அவர்களை வாழ்த்துக்கள். 4 ரன்கள். மிக மிக அருமையான பேட்டிங், முழுமையான பேட்டிங் செந்தில் முருகன் அவர்களே. மிக அருமையாக ஷாட் அடித்தார் செந்தில் முருகன் அவர்கள். 4 ரன்கள் செல்லுமா? இல்லை. கோபி அவர்கள் நான் 2 ரன்களில், இப்படி தினகரன் அவர்கள் 2 ரன்னில் நான் அதை தேக்கி விடுவேன் என்று தேக்கிவிட்டார். வாழ்த்துக்கள் தினகரன் அவர்களே. மிக சிறப்பாக ஆடிக்கொண்டுள்ளார் செந்தில் முருகன் அவர்கள். அருமையான பேட்டிங் செந்தில் முருகன் அவர்களே, மிக சிறப்பான பேட்டிங். அருமையான பவுலிங் ரவி, அருமையான பவுலிங். டாட் பால். அகலப்பந்து, அகலப்பந்து. சொல்லிட்டாரு வைடு கொடுக்கல. வைடு இல்லையா ஜெகண்ணா? வைடு இல்லையானே? சாரி வைடு இல்லை. அருமையான பவுலிங், அருமையான பவுலிங். அடி அவுட் விக்கெட். கீப்பர் ராஜேஷ் அவர்கள் மிக அருமையான ஸ்டெம்பிங் செய்துள்ளார். வாழ்த்துக்கள் ராஜேஷ் அவர்களே, அருமையான ஸ்டெம்பிங். 2 ஓவர் முடிந்த நிலையில் 16 ரன்கள் 1 விக்கெட். எனது 6 உயிர் நண்பன் ஜெயராமன் அவர்கள் களத்தில் உள்ளார். அவர் என்ன செய்வார் என்று நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கேப்டன் எஸ்பிஆர் அவர்கள் பால் வீச தயாராக உள்ளார். மிக சிறப்பாக லெக்சரில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை நோக்கி சென்றுள்ளது. 4 ரன்கள். அருமையான பேட்டிங் ட்ரிபிள் செல்மா அவர்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பவுலிங்கில் நான் ஹாட்டிக் எடுத்து எனது டீமை காப்பாற்றுவேன் என்று போராடி கொண்டுள்ளார். சிறப்பான பவுலிங்கை வீசி 1 ரன்னை மட்டும் கொடுத்தார் எஸ்பிஆர் அவர்கள். வாழ்த்துக்கள். மிக அருமையாக முதல் பந்த பேட்டிங் பீட் செய்து 1 ரன்களா 2 ரன்களா? 2 ரன்கள். முதல் பாலிலேயே 200 ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்தியுள்ளார் ஜெயராம் அவர்கள். வாழ்த்துக்கள் ஜெயராம் அவர்களே. செல்வா 250 ஸ்ட்ரைக். மிக அருமையாக நான் ஒரு டாட் பாலை கூட விட மாட்டேன் என்று ஜெயராம் அவர்கள் பாயிண்டிங் சிங்கிள் அடித்துள்ளார். எங்கள் அணி லெப்ட் ஹேண்டர் யுவராஜ் அவர்களுக்கு 1 பாலுக்கு 2 ரன்கள் எடுத்தால் 100 ஸ்ட்ரைக் ரேட் என்று கூறிக்கொண்டுள்ளார். இவரை யாராவது கொண்டு போய் காலேஜில் சேர்த்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்குமாறு மனத்தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீண்டும் அருமையான பேட்டிங் செல்லும். பந்துக்கு முன்னாடி போறல எனக்கு நம்மளுக்கு பொறுமை தம்பி, ரோலர் ஜஸ்ட் பொறுமையா போன தம்பி. 4 ரன்கள். தினகரன் பொறுமையாக ஆட வேண்டும் தம்பி. முன்னாடி சொல்லி 100 தான் எல்லாத்தையும் சொல்லியாச்சுல. 3 ஓவர் முடிவில் 29 ரன் 1 விக்கெட். சிறப்பாக ஓவரை நான் வீசுகிறேன் என்று கோபி பாலை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். வாழ்த்துக்கள் கோபி அவர்களே. 3 ஓவர் முடிவில் 29 ரன் 1 விக்கெட். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 29, 1 விக்கெட். அருமையாக பால் வீசிக் கொண்டுள்ளார் கோபி அவர்கள். வாழ்த்துக்கள் தம்பி கோபி, அருமையான பவுலிங் கோபி.
லெக் சைடில் 6-4 6 லெக் சைடில் அருமையாக 6 அடித்துள்ளார் ட்ரிபிள் சி செல்வம் அவர்கள். அருமையான பேட்டிங் ட்ரிபிள் சி செல்வம். அவங்களையும் நான் லெக் சைடில் தான் போடுவேன் என்று போடுகிறார் கோபி. எங்கு போட்டாலும் நான் லெக் சைடில் மட்டுமே அடிப்பேன் என்று அடிக்கிறார் ட்ரிபிள் சி செல்வம். 4 ரன்கள். குட் பேட்டிங் செல்வம் அவர்களே. அருமையான பந்து கோபி, அருமையான பந்து. இப்பே போட்டாதான் அவங்க சூஸ் பண்ணி சொல்றது நேரம் கரெக்டா இருக்கும். அகலப்பந்தை வீசியுள்ளார் கோபி அவர்கள். நம்மளும் அவ்வளவு நேரம் தான் இருக்கிறோம். நம்ம ஃபீல்டிங் தோட்டா ஃபீல்டிங் தான் இருக்கணும். அவுட் ஷாட் டாஸ் போட வர சொல்லுங்க. சிறப்பான அடி, சிறப்பான அடி, மிக சிறப்பான ஃபீல்டிங் 7 ஸ்டார் பாண்டியன் அவர்கள். அருமையான ஃபீல்டிங். 6 ரன்களை தடுத்து ஒரே ரன்னில் காப்பாற்றி விட்டார். அருமையான ஃபீல்டிங் பாண்டியனை. சிறப்பான ஃபீல்டிங். கையை மூடி தானே நின்றுருக்கான். கேட்சை பிடித்து மிஸ் செய்து விட்டார். 6 சென்றுள்ளதோ என்று இரு மைண்டில் கேட்சை மிஸ் செய்து விட்டார். அருமையான ஃபீல்டிங் 7 ஸ்டார் பாண்டியனை. அறிவுமணி அண்ணன் அவர்கள் கமிட்டியிடம் வருமாறு இப்பொழுது டாஸ் போட்டு ஆட்டத்தை தொடங்கி வைத்தார் அறிவுமணி அண்ணன் அவர்கள். நன்றி அண்ணே, நன்றி. பேட்டரி 5 5000. அருமையாக வீசிக்கொண்டுள்ளார் பர்மோடா வெங்கடேசன் அவர்கள். 2 ரன்கள். ஜெயராமன் கைகை நானே தக்க வைத்துக் கொள்வேன் என்று ஓடிக்கொண்டுள்ளார் சிறப்பான பேட்டிங் 4 ரன்கள். குமரேசனை அருமையான பேட்டிங். லெக் சைடில் 4 ரன்களை அடித்துள்ளார். அருமையான பேட்டிங். அருமையான பாலிங் வெங்கடேசன் அவர்களே, அருமையான பாலிங். 5 ஓவர்கள் முடிந்த நிலையில் ஸ்கோர் 53, 2 விக்கெட்டுகள். 4 ரன்கள். சிறப்பான பேட்டிங் ஜெயராம் அவர்களே, 4 ரன்கள். சிறப்பான பேட்டிங், சிறப்பான ஃபீல்டிங் சுரேஷ் அவர்களே. எனக்கு 2 ரன் மட்டும் வேண்டும் என்று ஜெயராம் அவர்கள் ஓடிக்கொண்டுள்ளார். எஸ்பிஆர் அவர்களை தடுத்து 1 ரன்னில் தடுத்துள்ளார். குமரேசன் அவர்களை தங்கள் ஃபேவரட் ஷாட் ஸ்டேட்டில் ஒரு 6 அடிக்குமாறு தம்பி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. குமரேசன் அவர்களே, தங்கள் ஃபேவரட் ஷாட் ஸ்டேட்டில் அடிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அம்பையர் காட்டமட்டு எஸ்பிஆர் பாண்டியன் அவர்களே. சிறப்பான ஷாட்டை அடுத்துள்ளார் ஜெயராம் அவர்கள். பட் எஸ்பிஆர் அவர்கள் கையில் இருந்தது அந்த பால். ஜெயராம் அவர்கள் விக்கெட்டை இழந்துள்ளார். தங்கள் ஃபேவரட் ஷாட் ஸ்டேட்டில் ஒரு 6 அடிக்குமாறு தம்பி வரவேற்கப்படுகிறது. குமரேசன் அவர்களே, நேராக ஒரு 6. நான் நேராக அடிக்கவில்லை, லெக் சைடில் அடிக்கிறேன் என்று அடித்தார். அவர் தான் விக்கெட்டை இழந்தார் குமரேசன் அவர்கள். தம்பி மோகனான் அவர்களே, கிரேட் கேட்ச் தம்பி, அருமையான கேட்ச். சிறப்பான பேட்டிங். முதல் பாலிலேயே விக்கெட்டை இழந்தார் மணி. விக்கெட்டை இழந்தார்.